சிக்கன் பிரியாணி நாங்கள் பழைய முறையில் விறகடுப்பு வச்சு செய்ய போகிறோம். இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சு வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, அடுத்து நெய் ஊற்றுறோம். பழைய முறை விறகடுப்பு சோம்பு போடுறோம். வீட்டுலயா தனியா பட்டை மட்டும் இல்லையா? பட்டை சோம்பு பாக்கெட். அடுப்படியில ஏலக்காய் 4, முந்திரி 4, முந்திரி ஒரு பாக்கெட்டு, ஏலக்காய் ஒரு பாக்கெட்டு. தீயை ஒரு சாதமான இதில் எரிக்க வேண்டும். வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், தேவையான வெங்காயம், பிரியாணிக்கு தேவையான வெங்காயம். அப்படிதான் தேவையானனாக்க ஒரு பெரிய வெங்காயத்தில் வந்து 4 வெங்காயம். பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு நன்கு வறுக்க வேண்டும். வெங்காயம் நல்லா வதங்க வேண்டும். உப்பு போட்டோம்னா சீக்கிரத்தில் வதங்கிடும். விறகடுப்பில் வச்சா கொஞ்சம் புகையெல்லாம் கண்ணில் படும். அதெல்லாம் பார்த்து தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றது. விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ருசி இருக்காது. என்னத்தை தான் கேஸில் வச்சாலும் விறகடுப்பு சமையல் வராது. விறகடுப்பு மாதிரி வேறு அடுப்பே இல்லைங்க. விறகடுப்பு மாதிரி வேறு அடுப்பே இல்லையா? மாஸ்டர் சொல்லிட்டாரு. விறகடுப்புல சமைக்கிறது தாங்க இன்னைக்கு நம்ம வருங்கால சமையலாகவும் இருக்கணும். நம்மளோட கலாச்சாரமே அழியுது. அவசரப்பட்டு இந்த பக்குவத்தில் எடுத்துடாதீங்க. நல்லா வதங்கணும். பாருங்கள் எவ்வளோ நேரம் வதக்கிருக்கோம்னு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுக்கும். வெங்காயம் நிறம் மாற வேண்டும். வெங்காயம் நிறம் மாற வேண்டும். பொன்னிறமாக நீங்கள்லாம் வதக்கும் போதே நல்லா இதாக வரணும். அந்த பச்சை மிளகா பாருங்கள், அந்த பச்சை மிளகா அந்த கலரில் வந்து இன்னும் நல்லா ஒரு கருகிற மாதிரி ஒரு கலருக்கு வந்தால் தான் உங்களுக்கு அந்த வெங்காயம் வதங்க மாதிரி இருக்கும். ஒரு சில வெங்காயம் கறி போகும். தீயை நார்மலாக இருக்கணுமா? பொன்னேரமாக வதங்கிருச்சு. இந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்படி போட்டு விடணும். கரண்ட் அப்படி ஊட ஆரம்பிச்சா அப்படி எடுத்து இல்லாட்டி பக்கத்தில் ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு இப்படி வச்சிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேக்ஸிமம் அரைச்சி தான் போடணும். இதை அரைச்சி போட்டால் தான் சுவை. இது தக்காளியத்துக்காக. தக்காளியமா காட்டு சமையல். காட்டுறது சமையல். போதும். நிக்கின்ற எடுத்து இப்போ சின்ன பிள்ளைகளா செய்கிற சமையல். அந்த வாசனை உங்களுக்கே தெரியும். அந்த வாசனை வந்தால் தான் நீங்கள் அந்த தக்காளியை போடணும். பாருங்கள், நல்லா போட்டோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா நல்லா வாசனை அப்படியே வரும் பாருங்க. நல்ல பிரியாணி வாசனை. அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை போடணும். 1 கிலோவுக்கு 5 தக்காளி போடணும். 1 கிலோவுக்கு 5 தக்காளி நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கிறணும். போட்டுவிடுங்க. இந்த பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி பொடிசாக வெட்டி வச்சுக்கிறணும். பாருங்கள் உள்ளே போடுறோம். நல்லா வதக்கணும்.
நல்லா சுருள வதக்கணும். நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டு கொதி வரவும் அப்புறம் அடுத்தடுத்து போடுறத காமிக்கிறோம். மசாலா ஒரு 4 ஸ்பூன். 4 ஸ்பூன் பிரியாணி மசாலா. நல்லா கிளற காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன். பாஸ்மதி சில்லி பவுடர் 2 ஸ்பூன். காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா. இந்த போடுறப்பை நீங்கள் ஒரு கறித்துணியை வச்சு சட்டியை ஒழுங்காக பிடித்து கொள்ளவும். இல்லாவிட்டால் உங்கள் சட்டி கவுந்து விடும். தயிர் 1 கப்பு சேர்க்கவும். வாரம் 1 கப்பு தயிர் சேர்க்கவும். சட்டியை இந்த துண்டால் பிடிச்சிக்கோ. அதான் சட்டியை அவர் சொன்ன மாதிரி மாஸ்டர் சொன்ன மாதிரி துண்டால பிடிச்சிக்கிறணும். மாஸ்டர் வந்து வயசு வந்து ஒரு 17 வயசு இருக்கும். அவர் தான் மாஸ்டர். இருக்கிற பிள்ளைகளே அவர் தான் கொஞ்சம் பெரிய பிள்ளை. நன்றாக வதங்கின அப்புறம் சிக்கன் பீஸுகளை போடவும். இதற்கு பாருங்க சிக்கன் பீஸ். இதெல்லாம் நல்லா போட்டு விடுங்க. இதான் சிக்கன் பீஸ். இப்போ தோலை உரிக்கிறாங்க. கடையில் வாங்கும்போது நல்லாவே இருக்காது. நீங்கள் ஒரு தடவை நீங்களே ஒரு தடவை பார்த்து தான் நீங்கள் வைக்கணும். கடையை பார்த்துவாங்க. கிண்டுற இப்போ கிண்டுற சிக்கன் பீஸை போட்டு கிண்டுவோம். தண்ணி ஊற்றுறா. நல்லா போட்ட நிமிஷம் சட்டி பத்தவில்லை. நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இருக்கும்போது சட்டி பெரிய சட்டியாக இருக்க வேண்டும். இந்தோமா. ஆமாம். இந்த மாதிரி டைம் அப்போ தான் நம்ம கணக்கான துண்டை வச்சு நம்ம பிடிச்சி உள்ள ஓடி வச்சு இல்லைன்னா அவங்க சட்டியை பார்த்துக்கணும். 10 பீஸ் போட்டிருக்கேன். சரியா இருக்குங்களா? 10 பீஸ் போட்டு தண்ணி அளந்து ஊற்றும் போது சொல்கிறான் பாருங்கள். இந்த பாருங்கள் நல்லா மாஸ்டர் பரட்டார் பாருங்கள். எப்படி பரட்டாருன்னு பாருங்கள். என்ன அந்த விறகடுப்புக்குனால கொஞ்சம் அனல் தாக்கும். குக்கர்லேயே வச்சு பழகினதுனால உங்களுக்கு வந்து இதில் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ அரிசிக்கு 3 கப் தண்ணி. 1 கிலோ அரிசிக்கு 3 கப் தண்ணி. சிக்கனை நன்றாக கொதிக்க விடவும். நன்றாக கொதிக்க விடவும். இந்த பாருங்க தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு போடணும். அப்படியே நல்லா இது பண்ணிட்டு கொதிக்க முடிக்க நம்ம மூடி வைக்க வேண்டும். கிண்டி விட்டுட்டு கொதிக்கிற வரையும் மூடி வைக்கவும். நீங்க தீயையும் பார்த்துக்கிறணும், விறகு அடுப்பையும் பார்த்துக்கிறணும், சட்டியையும் பார்த்துக்கிறணும். நீங்க ஒழுக்கமா கிண்டுங்க. உள்ள விடுங்க. சட்டியை நம்ம மூடி வைக்க வேண்டும்.
கொதி வர வரைக்கும் மூடி வைக்கணும். கொதி வர வரைக்கும் மூடி வைக்கணும். இதுல வை. நல்லா எரிக்க வேண்டும், நன்றாக எரிக்க வேண்டும். பாருங்க நல்லா எரியுது பாருங்க, எப்படி எரியுதுன்னு. அடுப்பு மட்டும் காட்டுங்க, காரணம் காட்டாங்க. இப்படி எரியணும் அடுப்பு. அதுங்களா கேஸ் எரிஞ்ச மாதிரி எரியுது அடுப்பு. பற்ற வைக்கிற வரையும் தான் கொஞ்சம் சிரமம். பற்ற வச்சிட்டோம்னா அது வாட்டில் கேஸ் எரிஞ்ச மாதிரி எரியும். பாருங்கள் எப்படி எரியுன்னு பாருங்க. மாஸ்டருக்கு தான் அந்த ஐடியாலாம் தெரியும். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சான்னு பாருங்க மாஸ்டர். இந்த நிலைமைக்கு வந்தா தான் கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த நல்லா கிண்டி விடணும். பாருங்க நல்லா பரட்டி விடணும். சிக்கனை அரை வேக்காட வேக விடணும். சிக்கனை அரை வேக்காடை வேக விட்டு அப்பதான் தம் கட்டும் போது நமக்கு அந்த பீஸாக நமக்கு உடையாம வரும். பீஸாக உடையாமல் வரும் தம் கட்டும் போது. பாருங்க ஏன்டா புகையோடு இருக்கு? மூடியை திறந்து விட்டு அளவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க மூடியை திறந்து விட்டு நல்லா எப்படி எரியுன்னு வருங்க அடுப்பு. இந்த டேஸ்ட் இருக்கானு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் மாஸ்டர். இப்போ எப்படி எரியுன்னு பார்த்தீங்களா? இதுதான் அடுப்பு எரியணும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி மூடி வச்சுட்டோம். கொதி வரட்டோம்னு ஒரு கிண்டி விட்டுட்டு கொதி வரட்டோம்னு வச்சுருக்கோம். நல்லா மூடி விட்டுருக்கோம் பாருங்கள். அடுப்பு இப்படி எரியணும் நல்லா. இந்த எப்படி எரியணும் வருங்க அடுப்பு. இந்த மாதிரி எரியணும். பாருங்கள் நல்லா கொதிச்சிரு பாருங்க. எண்ணெய்னா மேலே மிதக்கணும். இந்த எண்ணெய் பூரா மேலே மிதக்குது பாருங்க. இப்படி எண்ணெய்னா மேலே பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி எண்ணெய் மிதக்கையில் 1 கிலோ பாசுமதி ரைஸை ஊற வச்சு வச்சுருக்கணும். பாருங்கள் எப்படி கொதிக்கணும். 1 கிலோ பாசுமதி அரிசியை ஊற வச்சு வச்சுக்கிறோம். இந்த 1 கிலோ பாசுமதி அரிசி ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். அடுப்பு பற்ற வைக்கும் போதே ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறிடும். பிரியாணி செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். உடனே நீங்கள் போட்டிங்கன்னா பிரியாணி மாதிரி இருக்காது. ஊற வச்சு தான் செய்யணும் பாசுமதி அரிசியை. இந்த மாதிரி என்ன வரணும் மேலே வந்து எண்ணெய் அப்படி வரணும். இதை போடணும். அரிசியை போட்டுவிடும். அரிசியை போடுறாங்க பாருங்க. அப்படியே ஒரே நேரத்தில் கும்மலாகவும் போடக்கூடாது. அப்படியே மேலால் அப்படியே பரபரன்னு தூவி விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒடி பிடிக்காமல் வரும். எல்லா சைடும் வெந்து வர மாதிரி, இல்லாட்டி ஒரு சைடாகவே வரும். இப்போ போடுறாங்க பாருங்க. மாஸ்டர் சொல்கிற மாதிரியே செய்யுங்க. ஒரே நேரத்தில் அரிசியை நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கழுவிட்டு தான் உள்ளே போடணும். இல்லை சமையல் பண்ணுற மாஸ்டருக்கு வந்து ஒரு 1/4 பவுனில் மோதிரம் போடணும். ஏன்னா இந்த புகையில் வச்சு இருக்கிறார் வருங்க அவருக்கு. இப்போ லேசாப்பில் அப்படியே இந்த மாதிரி வரும். இப்போ கிண்டுறது தான் உங்களுக்கு அடுத்த தடவை சமையலுக்கு. பாருங்கள் நல்லா பரட்டுறாங்க பாருங்கள். இப்படி தான் பரட்டணும். கறியும் குழஞ்சிடக்கூடாது, அரிசியும் குழஞ்சிடக்கூடாது. அப்படி கிட்டணும். அதே மாதிரி தீயை நம்ம அளவாக்கில் எரிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா பார்த்துட்டிங்களா பரட்டுறத? நல்லா கொதிக்கவும் மூடி வை. நல்லா கொதிக்கவும் கொதி வர வரைக்கும் மூடி வை. கொதி வர வரையும் நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டாங்க. அடுப்பு எரியறதை பாருங்கள். இப்படிதான் எரியணும் அடுப்பு. தண்ணி இஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்பப்போ கிண்டி விடவும்.
அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விடணும், இல்லைன்னா பிடிச்சிரும். நீ அடுப்பை தள்ளாத. தீ மெதுவாக தீ எரிக்கவும். சரி பாதி அரை எடுத்து புழிஞ்சு விடவும். நன்றாக புரிந்து விட வேண்டும். நல்லா ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக நறுக்கி புழிஞ்சு விடவும். ஊற்றவும். நெய் அடுத்த அளவாக ஊற்ற வேண்டும். இது லைட்டாக இந்த கெங்கில் கட்டுப்பா. கதை கொதிக்குது பாருங்க. அடி பிடிச்சிட மட்டும் ஆமாம், அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், பிடிச்சிடக்கூடாது. பிடிச்சிச்சுனாவே அதோட பவர் போயிடும். அதுக்காண்டி அந்த நெய் நம்ம ஊற்றுறோம். நெய் ஊற்றியாச்சுன்னா நல்லா பரட்டி விடும் போது பிடிக்காது. நெய் ஒரு அளவாக தீய அளவாயிரு. அளவா தீயை வந்து சிம்மில் வச்ச மணிக்க மிதமான சூடில் எரியிற மாதிரி எரியணும். ஒரு அளவாகவே ஒன் சைடாக எரியாமல் கொத்தமல்லி இலையை மேலே கொத்தமல்லியாக தூவி விடவும். தீயை பரவலாக எரிக்க வேண்டும். இன்னி என்ன, நம்ம பிரியாணி ரெடியாக போகுது. தீயை எரிக்கக்கூடாது. நீ தீயினை எரிக்கக்கூடாது, சூட்டுலேயே தான் வேகணும். சூட்டுலேயே தான் வேகணும். அந்த அனல் தான் நமக்கு வேணும். இந்த பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், தண்ணி இனி எதுவுமே இல்லை, அந்த அனல்லே வந்தால் போதும். இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்கணும் பாருங்க, தண்ணியே இல்லை பார்த்தீங்களா. இந்த அனல்லே இதை எடுத்துரு வெளியில். விறகை வெளியே எடுத்து விட்டுறணும். விறகு வெளியில் எடுத்துருப்போம். விறகை பூரா வெளியில் எடுத்து விட்டு அதில் உள்ள கங்கே உங்களுக்கு ஒரு விறகு மட்டும் வெயில் லைட்டாக போதும் விடு. இந்த விறகு எடுத்துக்கிட்டு ஓட்டு போட்டு மீடியம் சிம்மில் வச்சு எறிகிற மாதிரி இருக்கணும். போதும். இப்போ கேஸுனா நீங்கள் குறைச்சிருவீங்க, இதில் வந்து விறகை வெளியே எடுத்து வச்சா தான் குறையும். அதுக்கு போடு. வந்து விறகே இல்லை பாருங்கள். இன்னும் ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி. இந்த இதில் வந்து இன்னொரு பரட்டினதுக்கப்புறம் மூடி காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம தம் கட்ட போகிறோம். தம் கட்ட போகிறோம் பாருங்கள். வாழை மேலே வச்சு வாழை அப்படியே ரோல் வைக்கணும். இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக எந்தின பிறகு நம்ம தம் கட்டணும். தண்ணி நல்லா இஞ்சினதுக்கப்புறம் தம் கட்டணும் பாருங்கள். சோறு அரிசி சோறு ஃபுல்லாக மேலே தெரியுதா? சோறு பூரா நல்லா தெரியுதான்னு பாருங்கள். இந்தா கொஞ்சம் இன்னும் ஏன்னா எப்படி தெரியும் வருங்க, சோறாக தெரியுதா பூராமே. இப்போ தான் தம் கட்டணும். கங்கல்லி மேலே போடவும். நீ சாப்பிட்டு முடிச்ச பிறகு போடா. நீ சாப்பிட்டு முடிச்ச பிறகு போடா. மெயின் விஷயமே வந்து தம் கட்டி போடுறது தான் பாருங்கள். இந்த கங்கல்லி மேலே போடணும், தட்டு மேலே அள்ளி போட்டு அப்படியே தம் கட்டணும். இந்த கெங்கு எல்லாம் அமர்ந்த பிறகு நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடும். இந்த இருக்க கெங்கு பூரா அமர்ந்ததுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்கள். சரிசமமாக எல்லா பக்கமும் பரப்பு. எல்லா பக்கமும் கங்கை சரிசமமாக பரவி வைக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுறாங்க. ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு அப்படியே திறந்து பிரியாணி அள்ளி சாப்பிடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பிரியாணி சாப்பிட்றதா வேலை, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சமமாக எல்லா பக்கமும் எங்கள் இதில் வந்து சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் இன்னும் வந்து நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்றதா வேலை பார்த்துக்கோங்க. இதோட